ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சஷ்டி. ஸோ சஷ்டி விரதத்துக்கு மார்னிங்கே எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு வாசலில் கோலம் போட்டாச்சு. ஆனால் அன்றைக்கி மறந்துட்டு காலைல பால் குடிச்சிட்டேன். சரி, ஓகே, பால் தானே, பால் பழம் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. இது வெள்ளை அருக்கு பண்ணுவாங்க. வெள்ளை அருக்கு பூ ரொம்ப இந்த விநாயகர் வழிபாட்டில் தான் பண்ணுவாங்க. பிள்ளையார் கோயிலில் எப்போதுமே அதை கட்டி மாலை கொடுப்போம். இல்லைனா வீட்டில் கூட பிள்ளையார் இதுக்கு வச்சுக்கலாம். நேர்மறை எண்ணத்தை உள்ளார வரத்துக்கும் பாசிட்டிவிட்டி வைப் வரத்துக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும். மற்றபடி மெடிசன் கூட பண்ணுறாங்க, ஆனால் சரியாக என்னன்னு தெரில, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் வேறு அந்த பால் விஷம்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை பெருசாக மெடிசன்லாம் பண்ண மாட்டோம். நம்ம வீட்டு இந்த பிள்ளையார் சிலைக்கு மட்டும் வைப்போம். அப்புறம் நந்தியாவட்ட பூ கண்ணில் வச்சுக்கிட்டா கண்ணில் நல்லா தூக்கம் வரும், கண் எரிச்சல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதோட வாசலில் இருக்க கிணத்துக்கு பூவை போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி முருகன் கோயில் போகலான்னு நினச்சேன், பட் லேட் ஆகிட்டு போகலை. இன்றைக்கி நார்மலாக தோசை சுட்டு அப்புறம் சும்மா வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா வச்சு ஒரு சட்னி தான் அரைச்சி சாப்பிட்டேன். அப்புறம் மதியானத்துக்கு ஒன்றும் சாப்பிடல, அப்படியே வடை சாப்பிட்டுட்டு வடை கிளம்பியாச்சு. அப்புறம் ஈவினிங் நைட்டுக்கு வெஜ் பிரியாணி, பிரிஞ்சால் ரைத்தா, கர்ட் ஆனியன், எக் ஆம்லெட். அவ்வளோதான். வரட்டா.